அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் அவுட்ஃபிட். ஸோ ரம்ஜான்னாலே முஸ்லீம் வீட்டில் கண்டிப்பாக பிரியாணி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆர்டர் வேறு வந்திருந்துச்சு. ஸோ மட்டன் பிரியாணி இப்போ தான் ஆன் ப்ராசஸில் இருக்குது. நமக்கு செம்ம பசி. காலையில் இட்லியும் ஆட்டுக்கால் குருமா செஞ்சுருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்டது செரிச்சிருச்சு போல். ஸோ வீட்டில் வந்து சுட சுட பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு, அதாவது சாச்சி வீட்டில் இருந்து மட்டன் பிரியாணி வந்துருந்துச்சு. ஸோ அது ஒரு சைடும், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்களே அதுலேருந்து கொஞ்சோண்டு கேட்டு அது ஒரு சைடும் ரைத்தா வச்சு ஸ்வீட் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஓ, இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, இது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அண்ட் ரைத்தா அண்ட் எங்களோட மாமியார் செஞ்ச பால் பாயாசம். ஓகேவா? ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸ்மெல்லா ஃபஸ்ட்டு ஜாமு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு செம்ம உதிரியாக ப்ராப்பரான மசாலா போட்டு செம்மையாக செஞ்சுருக்காங்க. லெக் பீஸ் பார்க்குறீங்களா? கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஓகே, சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இதுவும் சிக்கன் தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் சிக்கன் தான், மட்டன் இல்லை. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டு மட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்படி இந்த சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுவுமே டேஸ்ட்டும் மசாலாவும் சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் தருவேன். ரைத்தாவே கொஞ்சம் தொட்டுக்கலாம். பாயாசம் சூப்பராக இருக்கும் எல்லாமே. இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் காம்போ. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வ்ளாக்ஸ்க்காக.